ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, ஆசையா உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இப்போதும் நான் சொல்றத நீ கேட்கலைனா அப்புறம் உன் வாழ்க்கையில நீ கஷ்டத்தை சமாளிப்பதற்கான வழிகளை கட்டுக்காமலே விட்டு விடுவாய் என் செல்லவே. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. சரியான சந்தர்ப்பம் அமையும் போது, நீ சவால்களை சரியாக எதிர்கொள்ளும் போது கண்டிப்பா எல்லா சிக்கல்களையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னுடைய தேடலும் எதிர்பார்ப்புகளையும் நீ குறைத்து கொள்ளும்போது கண்டிப்பா உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும். நீ என்னதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் வாழ்க்கை உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை காயப்படுத்ததான் செய்யும். நீதான் அனைத்தையும் சமாளித்து கடந்து வரணும் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிரிப்பை விட கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். யாருக்காக வேணும்னாலும் சிரிக்கலாம், ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் யாருக்காகவும் கண்ணீர் வடிக்க முடியாதல்லவா. உன் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல நபர்களையும் நல்ல உறவுகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்பொழுது உனக்கு சரியான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துட்டதால இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீயும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாம, கோவப்படாம, அதிகமாக பேசாம எல்லா விஷயங்களையும் பொறுமையாக யோசித்து நிதானமாக செய்ய பழகு. இனி அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் சேர்த்து உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. இது தேவையான ஆரம்பிச்சு இது தேவைதான் முடியக்கூடியதுதான் எல்லாருடைய ஆசைகளும். உன் ஆசைகளையும் நான் நல்லபடியாக நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லா மகிழ்ச்சியும் அமைய பெற்று நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை உனக்காக இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்கிறேன் என் செல்லமே. இனி ஒரு நாளும் நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ எது நடந்தா சந்தோஷப்படுவியோ, எது நடந்தா நீ மகிழ்ச்சி அடைவாயோ, உனக்காக நான் அதை நடத்தி கொடுப்பேன். வெளிச்சத்துல இருந்து திடீர்னு இருட்டுக்குள்ள போனீனா ஒரு நிமிஷம் கண்ணு தெரியாது. இருட்டிலேயே இருந்தீனா கண்ணு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போலதான் துன்பத்திலேயே வாழ்பவனுக்கு அறிவு பல வகையில் வேலை செய்யும். நீ உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருளா இருக்கிற உன் வாழ்க்கையில இருட்டோட சமாளிச்சு வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி செய். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிப்பாக பேசவும் வேண்டாம், ரொம்ப கசப்பாக சண்டை போடவும் வேணாம். எல்லாருக்கும் இனிமையாக, எல்லாரிடமும் இனிப்பாக நல்லா பழகுனினா அப்புறம் சுலபமா உன்னை ஏமாத்திடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடிய, கோபப்படக்கூடிய, எரிச்சல் படக்கூடிய ஆளாக கசப்பாக நீ பழகுனினாலும் எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதனால எப்போதும் உப்பை போல அளவாக இருக்க கத்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். நீயும் அனைத்தையும் கடந்து வர தயாராகு. ஆனா நானும் சும்மா வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், தூங்குனேன்னு கடந்து வராம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணத்தோட சிந்தித்து கொண்டே கடந்து வர தயாராகு. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ தோற்று போக விடமாட்டேன். உன் எண்ணங்களை எப்போதும் அழகாக வச்சுக்கோ. தோற்றம் எப்படி இருந்தாலும் மனசு சுத்தமா, எண்ணங்கள் அழகாக இருந்தா அதுவே உன் வாழ்க்கைக்கான உயர்வை கொண்டு வந்து கொடுத்துடுமேன் செல்லமே. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க மனசு காயப்படும்படியாக வார்த்தைகளால் குத்தி கிழித்து விட்டு அப்புறமா தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா மட்டும் அவங்க மனசுல நீ பேசின வார்த்தைகள் மறைஞ்சு போயிருமா என்ன? அவர்கள் வழியில அவங்களோட வாழ்க்கையில நீ பேசிய வார்த்தைகள் அழிய போவதும் இல்லை, வழிகள் குறைய போவதும் இல்லை. அதனால பேசிட்டு மன்னிப்பு கேட்கணுன்ற வேலையை செய்யாம பேசுறதுக்கு முன்பாகவே யோசிச்சு பேச பழகு. உன்னை வீழ்த்திடலாம், உன்னை சுலபமா அழிச்சிடலாம் நினைக்கிற மனிதர்களுக்கு நான் உன் கூட இருக்கிறேன்ற உண்மை தெரியாது. நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். நீ எப்போதும் யார் உன் கூட இருந்தால் உனக்கு சந்தோஷமா இருக்குமோ அவங்கள உன் கூட வச்சுக்கோ. அதே போல் நீ கூட இருந்தால் யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ அவங்க கூட இருக்க பழகு. அதன் மூலமாக எப்போதும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும்.
இந்த நொடி அடுத்த நொடின்னு எப்பொழுதும் எல்லா நிமிடமும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் மட்டுமே பழகு. எந்த விஷயமும் உனக்கு பிரச்சனையாக வராத அளவுக்கு, எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கான நல்ல வழிகளை காட்டுறேன். நீயாகவே தேவையில்லாமல் யாரையும் வெறுக்காதே. அந்த விஷயம் சரியில்லை, இந்த விஷயம் சரியில்லைன்னு எதை பற்றியும் கவலைப்படாதே. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கக்கிட்ட குறைவாக எதிர்பாரு, அதிகமாக கொடுத்து உதவி செய். எப்போதும் சிரிச்ச முகத்தோட மனசில் இறைபக்தியோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். நீ என்ன உன் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தி தான் என் மனசை குளிர வச்சிருக்கு. என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் பலனாகத்தான், உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். துன்பத்தில் உழன்று கொண்டிருந்த உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் உன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. கழுத்து, முதுகு, இடுப்புன்னு உனக்கு இருந்த வலிகளும் பிரச்சனைகளும் அனைத்தும் சரியாகி நீ ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உன் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நான் உனக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் உன் மனசில் நீ எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. நல்லா இருக்கும்போது, நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முதல்ல மனசை இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்காம முழுசாக சரணாகதி அடைந்து என்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டினா அதுக்கப்புறம் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன் ஆழ் மனதில் சேரும் கவலைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை கவலைக்கிடமாக மாற்றி விடுகிறதல்லவா? இனிமேலாவது என்னை நம்பு. உன் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். எல்லாமே சரியாக போச்சுன்னா, எல்லாமே சரியாக நடக்குதுன்னா நீ இன்னுமே கூட கொஞ்சம் கவனத்தோட நிதானத்தோடு இருந்துக்கோ. மற்றவங்க நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் நீ போராடுறதும் தவிப்பதும் திணறுவதும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் மற்றவங்களுக்காக இவ்வளோ நீ கஷ்டப்பட்டுட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் தவறி செயல்பட்டாலும் எல்லா விஷயங்களும் உனக்கு எதிராக திரும்பிவிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் வாக்குவாதங்களையும் விதண்டாவாதங்களையும் வீண் விவாதங்களையும் நிறுத்திவிடு. அதை தவிர்ப்பது தான் உன் மன அமைதிக்கு நல்லது. முன்பை விட இப்போது உன் வாழ்க்கையை அழகாய் சிறப்பாய் நான் ஆக்கி தர்றேன். எங்கே எப்படி யார்கிட்ட எந்த மாதிரி நடக்கணுன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. கடமையை சரியாக செய்ய நினைக்கிற உனக்காக சகல செல்வங்களையும் ஆரோக்கியங்களையும் இந்த சாயப்பா அள்ளி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது திருப்திப்பட்டது போல சில பிரச்சனைகளும் வருதே நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் நன்மைகளிலும் நல்ல விஷயங்களிலும் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு உதவாத பிரச்சனைகளின் பின்னால் போய் அதை தீர்க்க முயலாதே. எப்போதும் உன் கவனம் வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும். உன்னை தோல்வியின் பக்கம் இழுப்பதற்காக பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு நின்று காட்டணும் என் செல்லமே.